ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து 17 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 18ஆம் பாகம். அர்ஜுன் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனரின் முன்பு அமர்ந்திருந்தான். அருகில் சுபாஷும் அமர்ந்திருந்தார். சார், ஆனந்த், ஆனந்தி மற்றும் கௌசல்யா இவங்க 3 பேரும் குற்றாலத்தில் போய் தங்கி இருக்கும்போது தான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனந்த் ஃபேமிலி போட்டால் அவனுடைய அப்பா அம்மா போட்டா தெளிவாக தெரியல. இன்னொரு தங்கச்சியும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவள் ஃபோட்டோவும் இதில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேருக்கும் சம்மந்தப்பட்டவங்க தான் ஒவ்வொருத்தராக கொலை செய்யப்பட்டு வர்றாங்க என்று தோணுது என்றான் அர்ஜுன். எதை வச்சு நீ இப்படி சொல்கிற என்று கமிஷனர் அறிவானந்தம் கேட்டார். சார், இறந்து போன அந்த 4 நபர்களும் ஆனந்த், ஆனந்தி, கௌசல்யா தங்கியிருந்த அதே நாட்களில் தான் இவங்களும் வேறு வேலையாக குற்றாலம் போய் தங்கியிருக்காங்க. ஆனால் ஒருத்தருக்கொருத்தர் அறிமுகம் இல்லை. இன்னும் வேறு யாராவது கூட இதில் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். அது இப்போ எனக்கு தெளிவாக தெரியல. ஆனால் இந்த 4 பேர்களின் உடலில் போர்த்தியிருந்த துணியில் எழுதியிருந்த எழுத்துக்கள் ஒன்றாக வைத்து பார்க்கும்போது ஆனந்த், ஆனந்தி இந்த லெட்டர்ஸ் தான் மாற்றி ANDI என்று எழுதியிருக்காங்க. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இன்னொரு தடவை கொலை நடந்தால் கண்டிப்பாக அந்த டெட் பாடி மேலே ஒரு துணியில் எச்ன்னு தான் எழுதி வைப்பாங்க என்று உறுதியாக கூறினான் அர்ஜுன். வெரி குட் அர்ஜுன், நீ சொல்கிறத பார்த்தா அவங்க 2 பேரோட எழுத்துக்கள் தான் நல்லாவே தெளிவாக தெரியுது. ஆமாம், அப்படின்னா இந்த கொலைகள் எல்லாம் செய்கிறது யாராக இருக்கணும்னு நீ நினைக்கிற என்று ஆர்வமாக கேட்டார் கமிஷனர். எனக்கு இப்போது சரியாக சொல்ல தெரியல சார். ஒன்று கௌசல்யாவோட வேலையாக இருக்கலாம், இல்லை ஆனந்த், ஆனந்தியோட சம்மந்தப்பட்ட அவங்க அப்பாவாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க தான் சரியான விவரம் கிடைக்கல. எனக்கு இவங்க 2 பேர் மேலேயும் தான் ரொம்ப அதிகமான சந்தேகம் இருக்குது என்றான் அர்ஜுன். கமிஷனரிடமும் சுபாஷிடமும் மேலும் அர்ஜுன் கேஸ் விஷயமாக பேசிவிட்டு, சார், இன்னொரு கொலை நடக்கிறதுக்குள்ளே நான் அந்த கொலைக்காரனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீருவேன் என்று உறுதியாக கூறினான் அர்ஜுன். அர்ஜுன் வீட்டின் மொட்டை மாடியில் அர்ஜுன் தன் மாமாவை பார்த்து, என்ன மாமா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அம்மா கிட்ட அவந்திகாவை பற்றி எதுவுமே பேசலையா என்று கோவப்பட்டான். அட, நானும் தான்ப்பா தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னே தெரில, உன் அம்மா எதையுமே காதில் வாங்கலை. திடீர்னு இன்னைக்கு என் பையனுக்கு ஏற்ற பொண்ணை நான் பார்த்துட்டேன், நீ பார்த்த பொண்ணை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அவளை பிடிக்கவும் பிடிக்காதுன்னு ஒரேடியாக மறுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டு இருக்காங்க. இதை பாரு அர்ஜுன், என்னன்னே தெரில, உன்னோட அம்மா சந்தோஷமாக கிளம்புறத பார்த்தா கையோடு கல்யாண தேதியை முடிவு பண்ணிட்டு வந்து விடுவாங்கன்னு தோணுது. அதுக்குள்ளே நீ தான் உங்கள் அம்மாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், முடியல. அப்புறம் உன் இஷ்டம் என்றார் வேதகிரி. உங்களை போய் நான் நம்பினேன் பாருங்க, என்ன சொல்லணும். இதுக்கு பேசாமல் முதலே எங்கள் அம்மா காலில் போய் விழுந்து அவந்திகாவை பற்றி சொல்லியிருக்கலாம் உங்களை என்று தன் தலையில் அடித்து கொண்டு நேராக யசோதாவிடம் சென்றான் அர்ஜுன். அம்மா, இப்போ நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்கவா போகிறீங்க என்று கேட்டான். ஆமாம் அர்ஜுன், நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு, இந்த இடம் கண்டிப்பாக முடிஞ்சிடும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது என்று கூறி சிரித்தாள் யசோதா. ஆனால் எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நீங்கள் பார்க்குற பொண்ணு எனக்கு பிடிக்காது, நான் இப்போவே சொல்லிட்டேன். போம்மா போ, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க என்று வலுக்கட்டாயமாக யசோதாவை கிச்சனுக்கு அனுப்பினான் அர்ஜுன். இதை தான் மாப்பிள்ளை நானும் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அர்ஜுனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நான் பார்த்து வச்சுருக்கேன்னு. ஆனால் உங்கள் அம்மா கேட்கலையே என்று வேதகிரி கூற, யசோதாவும் போதும் வாயை மூடுறா, பெருசாக பேச வந்துட்டேன், இதுக்கு முன்னாடி நீ பார்த்த பொண்ணு லட்சணம்லாம் எனக்கு தெரியாதா என்று சொல்லிக்கொண்டே அர்ஜுனனுக்கு காப்பியை தந்தாள். ஏம்மா, அவர் தான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணுன்னு, போய் தான் பார்க்கலாம் இல்லை என்று கூறினான் அர்ஜுன். என்னடா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா?
இன்றைக்கி என்னவோ உன் மாமா சொல்கிறத நீ நம்புற என்று யசோதா பேசும்போதே கண் கலங்கினார். இப்போ எதுக்கு நீ அழற? நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் உடனே கண் கலங்குற? சே, இந்த பொண்ணுங்களே இப்படி தான், ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாது, உடனே கண்ணிலேருந்து அருவி மாதிரி தண்ணி எங்கே இருந்து தான் வருமோ என்று கோவப்பட்டான் அர்ஜுன். என்னடா, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பொண்ணு உங்ககிட்ட வந்து அழுதாளா, இப்படி சலிச்சுக்கிற என்று யசோதா கேட்க, அர்ஜுனனுக்கும் அவந்திகா அழுதது நினைவுக்கு வர ஆரம்பித்ததுமே மனது வலிக்க ஆரம்பித்தது. இல்லை, இதுக்கு மேலே இன்னும் தள்ளி போடக்கூடாது, இன்றைக்கே அம்மாவை அழைச்சிக்கிட்டு அவள் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பேசணும் என்று நினைத்தான் அர்ஜுன். சரிம்மா, முதல்ல மாமா சொல்கிற வீட்டுக்கு போய் பொண்ணு பார்க்கலாம் வா என்று எழுந்தான். இருடா, முதல்ல நான் சொல்கிற வீட்டுக்கு தான் வந்து நீ பொண்ணை பார்க்கணும், அப்போ தான் நான் வருவேன் என்றாள் யசோதா. சரி, நீ பார்க்குற மாதிரி பொண்ணு எனக்கு பிடிக்கலைன்னா சொன்ன அடுத்த வினாடியே மாமா சொல்கிற பொண்ணு வீட்டுக்கு போகிறோம், அதுக்கு சம்மதம் சொன்னால் தான் நான் வருவேன் என்றான் அர்ஜுன். இப்படியே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பொண்ணு பார்க்க போன மாதிரி தான். 2 பேரும் இப்போ கிளம்பி வரீங்களா இல்லையா என்று கோபாலகிருஷ்ணன் சத்தம் போட்டதும் யசோதாவும் அர்ஜுனனும் சிரித்து கொண்டே காரில் ஏறி அமர்ந்தார்கள். வேதகிரியும் ஓடி வந்து ஏறிக்கொண்டார். என்ன மாப்பிள்ள, இப்போ என்ன பண்ண போகிற என்று கேட்க, எப்படியும் அம்மா பார்க்குற பொண்ணு எனக்கு பிடிக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அம்மாவுக்கு அவந்திகாவை பிடிக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது என்று கூறினான் அர்ஜுன். யசோதா, பொண்ணு வீட்டு அட்ரஸ் நீ தானே வச்சுருக்க, அது எப்படி கோடு என்று கோபாலகிருஷ்ணன் கேட்க, ஆமாம்மா, எங்கே மறந்துடுவனோன்னு கையிலேயே வச்சுருக்கேன், இந்தாங்க என்று யசோதா தர, உடனே அர்ஜுன் யசோதாவின் கையில் இருந்த கவரை வாங்கி கொண்டு, நான் அந்த அட்ரஸை உங்களுக்கு படித்து சொல்கிறேன் என்று அந்த அட்ரஸை படிக்காமலே பேப்பரை பிரிக்காமலே அந்த பேப்பரை பிரித்து படித்த மாதிரி நடித்து அவந்திகாவின் வீட்டு அட்ரஸை கூறினான் அர்ஜுன். நேராக அவந்திகாவின் வீட்டின் தெருவாசலில் கார் சென்று நின்றது. காரை விட்டு இறங்கி உள்ளே செல்ல ஆரம்பித்தார்கள். என்ன இது, கார் கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு தெரு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன் யசோதா, இந்த வீடு தானா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கியா என்று கோபாலகிருஷ்ணன் கேட்டார். யசோதாவும், இல்லைங்க, நானே இப்போ தான் முதல் தடவையாக இந்த தெருவில் வரேன் என்று சொல்ல, ஏண்டா அர்ஜுன், அட்ரஸை படித்து கரெக்டாக தானே சொன்னேன் என்று கோபாலகிருஷ்ணன் கேட்டார். அட என்னப்பா நீ, தெரு இப்போ சின்னதாக இருந்தா என்ன, பெருசாக இருந்தா என்ன, நீங்கள் என்ன அடிக்கடி இங்கேயா வரப்போகிறீங்க, போங்க, போய் பொண்ணு பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க, அது போதும் என்றான் அர்ஜுன். அதுவும் சரிதான் என்று யசோதாவும் அவந்திகாவின் வீட்டு வாசலை நெருங்கும் பொழுதே வீட்டு ஜன்னல் ஓரத்தில் நின்று தலவாரி கொண்டிருந்த அவந்திகாவை பார்த்து விட்டாள். அர்ஜுன் கவனிக்கவில்லை, ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்தான். கடவுளே, அம்மாவுக்கு மட்டும் பொண்ணு வீடு மாறின விஷயம் தெரிஞ்சது கத்த ஆரம்பிச்சிடுவாளே, எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் என்று ஒரே படபடப்பாக இருந்தான். வேதகிரியும் பயத்தில் இருந்தான். அக்காவுக்கு தெரிஞ்சா பேயாட்டம் ஆடுவாளே என்று அவனும் கொஞ்சம் தழக்கமாகத்தான் இருந்தான். அதற்குள் வீட்டு வாசலில் வந்த ஆஷா வெளியிலே அவர்களை பார்த்ததும், அதுவும் அருகில் அர்ஜுனனை பார்த்ததும் அவளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அர்ஜுன் போலீஸ் வேற, மரியாதையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டே, வாங்க வாங்க உள்ளே வாங்கம்மா என்று உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்தாள். வீடும் சிறியதாக இருந்தாலும் பார்க்க பளிச்சுன்னு மிகவும் சுத்தமாக இருந்தது. வீட்டில் தேவையான பொருட்கள் தவிர வேறு எதுவும் ஆடம்பரமாக இல்லை. ஏன் யசோதா, உண்மையிலே நீ பார்க்க வந்த பொண்ணு வீடு இதுதானா? எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகமாக இருக்குது என்று கோபாலகிருஷ்ணன் அவர்களை பார்க்க, அர்ஜுனனும் தன்னை சமாளித்து கொண்டு ஏதோ பதில் சொல்ல வருவதற்குள் யசோதா உடனே, நீங்கள் வேற, இந்த வீட்டையை நம்ம பார்க்க வந்திருக்கோம், இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்க என்று கூறவும், அர்ஜுன் அவன் மாமாவிடம், என்ன மாமா, நான் பேச வேண்டிய வசனத்தை அம்மா பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே என்றான். உள்ளே ஆஷா அவந்திகாவிடம், நீ வர சொல்லாமல் அந்த பையன் எப்படி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அழைச்சிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான் என்று திட்ட, அவந்திகாவும், இல்லைம்மா நான் வர சொல்லலம்மா, என்னை நம்புங்கம்மா என்று அழுதாள்.
சரி சரி அழாத, நீ போய் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வா, நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே காஃபி போடுறேன் என்று கூறி அவர்களிடம் சென்றாள் ஆஷா. மன்னிக்கணும், நீங்கள் இப்படி திடீர்னு கிளம்பி வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, அவர் வேற வெளியே போயிருக்காரு, அதான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது என்றாள். பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், இந்த பூவை உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க என்று யசோதா தருவதற்குள் அடுப்பை பற்ற வைத்தாள் ஆஷா. அதை வாங்குவதற்குள் சரி சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நானே போய் உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறேன் என்று யசோதா உள்ளே சென்றாள். புடவையை மாற்ற இருந்த அவந்திகா யசோதாவை பார்த்ததும் திகைத்து போய் நின்றாள். அர்ஜுன் ஃபேமிலியோடு வந்திருக்காருன்னு தானே அம்மா சொன்னாங்க, இவங்க எப்படி உள்ளே வந்தாங்க என்று குழப்பமாக பார்க்க, தெரியும் நீ வேறு புடவை தான் கட்டுவேன்னு, அதனால தான் நானே ஒரு ரூமுக்கு வந்தேன் என்றாள் யசோதா. ஆமாம், அன்னைக்கு ஜவுளி கடையில் ஒரு புடவையை எடுத்தியே, எங்கே அது என்று யசோதாவை அந்த புடவை கவரை தேடி எடுத்தாள். கவரிலிருந்து புடவையை கூட நீ எடுக்கலையா? சரி சரி பரவாயில்ல, இப்போது நீ இந்த புடவையை கட்டிக்கிட்டு தான் வெளியில் வரணும், சரியா என்று கூறி அவளின் கன்னத்தை தடவி திருஷ்டி கழித்தாள் யசோதா. இந்த புடவையில் மட்டும் உன்னை அர்ஜுன் பார்த்தான், உடனே சம்மதம் சொல்லிடுவான் என்று மனதிற்குள் கூறி சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தாள் யசோதா. அதனை பார்த்த அர்ஜுனனிடம், என்னடா மாப்பிள்ளை, பொண்ணு மாறி போனதை பார்த்து உன் அம்மா கத்துவான்னு எதிர்பார்த்தா இப்படி சிரிச்சுக்கிட்டே வரா, என்னடா நடக்குதுங்க என்று வேதகிரி கேட்க, ஒருவேளை அம்மா அவளை பார்க்கலன்னு நினைக்கிறேன், நீங்கள் வேற சும்மா என்னை பயமுறுத்தாதீங்க மாமா என்று அர்ஜுன் கூறவும், என்னடா ரெண்டு பேரும் ஏதோ டென்ஷனாகவே இருக்கீங்க, முகத்தில் ஒன்றும் சந்தோஷத்தையே காணும் என்று கோபாலகிருஷ்ணன் கேட்டதும் இரண்டு பேரும் சிரித்தார்கள். இத்துடன் என்னுடைய 12ஆம் பாகம் முடிவடைந்தது. இத்துடன் என்னுடைய 18ஆம் பாகம் முடிவடைந்தது. தவறுக்கு மன்னிக்கவும். மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.